வணக்கம். மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பாஜக தொண்டர்கள் வாக்களிப்பதற்காக அதிக எண்ணிக்கையில் அசாமிற்குள் நுழைவதாக கௌரவ் கோகோய் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் நடைபெறவிருக்கும் மாநிலத்திற்குள் வெளியாட்களை அதிக எண்ணிக்கையில் தடையின்றி நுழைய அனுமதித்ததற்காக மாநில காவல்துறையை கௌரவ் கோகோய் கேள்வி எழுப்பினார். மேலும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பாஜக தொண்டர்கள் பெருமளவில் மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளதாக அசாமினுடைய காங்கிரஸ் தலைவர் கௌரவ் கோகோய் செவ்வாய் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். தனது முதல் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஜோர்கட்டில் நடைபெற்ற பேரணியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய கோகோய், நான் முன்பே கூறியது போல உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரை சேர்ந்த பாஜக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கில் அசாமிற்கு வருகின்றனர். அவர்களது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போது அவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். இதை நாம் பொறுத்துக் கொள்வோமா? நமது அரசியல் எதிர்காலத்தை அவர்கள் தீர்மானிப்பார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் நடைபெறவிருக்கும் மாநிலத்திற்குள் வெளியாட்களை சோதனையின்றி பெருந்தொடராக நுழைய அனுமதித்ததற்காக மாநில காவல்துறையை கேள்வி எழுப்பிய அவர் இது தொடர்பாக மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். பாஜக அரசு நமது நிலங்களை தாரை வார்த்துள்ளதுடன் பொது பணத்தை கண்மூடித்தனமாக சூறையாடி கொண்டிருக்கிறது. அதே வேளையில் நமது மக்கள் அடிமைகளாக வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள். இது போன்றவர்களுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கோகோய் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக முறைகேடுகளை தடுப்பது பொதுமக்களின் கடமையாகும். தேர்தலுக்கு முன்னதாக மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல்களின் சிறப்பு திருத்தம் குறித்து காங்கிரஸ் சந்தேகம் எழுப்பியிருந்தது. எஸ்ஐஆர் கணக்கெடுப்பின் முடிவில் பிப்ரவரி 10 அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் வரைவு பட்டியலை விட 0.97% குறைந்து மொத்தம் 2.49 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முகநூல் பதிவு ஒன்றில் அவர் பீகார் பேருந்துகள் சாலைகளை நிரம்பிவிட்டன. விவேகமுள்ள ஒவ்வொரு குடிமகனும் வாக்குப்பதிவு மையங்களை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.